தாராபுரம் அருகே கார்பன் கம்பெனி அமைப்பதற்கு தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் 3வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கார்பன் தொழிற்சாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து 5 நாட்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் 3வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற இந்த நிலையில் நேற்று கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கம்பெனி உரிமையாளர்கள் மற்றும் விவசாயிகள் பொதுமக்கள் அதிகாரிகள் கலந்து கொண்டு முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் விவசாயிகள் கம்பெனிக்கு வழங்கிய அனைத்து குடும்பத்தையும் ரத்து செய்ய கேட்டுக்கொண்டனர். அப்பொழுது கோட்டாட்சியர் செந்திலரசன் மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டு பரிந்துரைப்பதாக கூறி தொடர்ந்து பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. அதையடுத்து கார்பன் தொழிற்சாலைக்கு வழங்கிய உரிமையை ரத்து செய்ய வரை தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்து தற்போது உண்ணாவிரத போராட்டத்தில் 25க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் சாய் பிரபாகரன். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஊராட்சி ஒன்று பொன்னாவரம் ஊராட்சி மன்றத்தின் மூலமாக தீர்மானம் அளிக்கப்பட்டு கார்பன் கம்பெனி ஒன்று பல்லடம் முதலாளிகளால் துவங்கப்பட்டுள்ளது. நாட்டுக்கல் பாளையத்தில் அந்த கம்பெனி நீர்வழிப்பாதை மேல அமைஞ்சிருக்குது. ரெட் கேட்டகரி கம்பெனிங்கிறாங்க. எதுவுமே நாம்ஸ் நடைமுறைப்படுத்தாம இருக்குது. எந்த நாம்ஸும் இல்லைங்கிறாங்க. பொல்யூஷன் இதுல நாம்ஸை நம்ம ஆர்டிஐ மூலமா வாங்கி கொடுத்தாலும் அது இல்லைங்கிறாங்க. நாம்ஸ் எதுவுமே இல்லையானா இல்லைங்கிறாங்க. இந்த நாம்ஸோட இல்ல ரெட் கேட்டகரின்னு ஓட்டு நாம்ஸ் இல்லாத கம்பெனி போட்டா பொல்யூஷன் இருக்கா, அதுக்கு ஏர் பொல்யூஷனு வாட்டர் பொல்யூஷன் 2 பேரு அதை கரெக்டா ஃபாலோ பண்ணலைன்னா நாங்க ரத்து பண்ணிக்கிறோம் அவங்களே ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் கரெக்டா ஃபாலோ பண்ணலைன்னா ரத்து பண்றவங்க, ஃபாலோ பண்ணாம மட்டும் எங்களுக்கு குடிதண்ணி கிணறு அங்கதான் இருக்குது. கம்பெனி பக்கத்துல பிஏபி வாய்க்கால் கனால் இருக்குது, அமராவதி கனால் இருக்குது. விவசாயி சிறு குறு விவசாயி அத்தனை பேரும் இங்கதான் இளம் விவசாயில இங்க இருக்கிறவங்க எல்லாம் உண்ணாவிரத போராட்டம் அதனாலதான் தொடங்கியிருக்காங்க. இவங்க எல்லாம் விவசாயத்து மேல ஈடுபாடு கொண்டு விவசாயம் செஞ்சு வர்றாங்க. இந்த நிலையில் இந்த கம்பெனி இந்த மாதிரி நீர்வழிப்பாதையை அடைச்சி போட்டதும் இல்லாம எந்த நாம்ஸும் இல்லாம பண்ணியிருக்கிறத நாங்க கண்டிச்சு எல்லா ஆதாரங்களையும் இன்னைக்கு 5 நாளா தொடர் போராட்டம் நடத்தி உண்ணாவிரத 3வது நாளா தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. இந்த நிலையில ஆர்டிஓ தலைமையில் நடந்த பீஸ் கமிட்டியில நாங்க போய் கலந்துக்கிட்டு இந்த ஆதாரங்களையெல்லாம் வச்சதுன்னு தெரியல. ஆர்டிஓ ஒரு சுமூக முடிவு எடுக்கிறோங்கிறாரு. நாங்க அது வரைக்கும் ஸ்டேட்டஸ்கோ கேட்கிறோம். அதாவது நாங்களும் உண்ணாவிரத கைவிட்டுறோம், கம்பெனியின் வேலையில் நிறுத்திட்டு நீங்க முடிவெடுங்க ஆதாரங்கள் அடிப்படையில் சொல்லும் போது அவர் எந்த முடிவும் சொல்லாம இருக்கிறாரு. நானும் பொதுமக்களுக்கு ஆதரவா இந்த உண்ணாவிரதத்தில் கலந்து கொள்ள வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை நான் உண்ணாவிரதத்தில் இவங்களுக்கு ஆதரவாக கலந்துக்கிட்டேன். இந்த கம்பெனிக்கார் என்ன பண்றாங்கன்னா, இந்த மண்டல மாநாடு முதலீட்டாளர் மண்டல மாநாட்டுல நம்ம 2 அமைச்சர்களும் முதல்வரோட படத்தை போட்டு கலெக்டர் சார் முன்னிலையில ஒரு சோலார் கம்பெனிக்கு ஒரு அவார்டு வாங்குறாங்க. முதலீடு பண்றோம்னு சொல்லி அதை கொண்டு இந்த கம்பெனி போர்டுல போட்டு இதை எல்லா பக்கம் கட் அவுட்டரா வச்சு எல்லா செல்லுக்குமே திமுக அரசுனாலதான் அனுமதி கொடுத்தா நடக்குது அப்படிங்கிற மாதிரி நீர்வழிப்பாதையில கட்டிட்டு இதை நியாயப்படுத்துறதுக்கு கட்சி கெட்டவேறு பண்றதுக்கு இந்த மாதிரி பண்றாங்க. அதனால இதை தலைமை கொண்டு போகணுங்கிறதுக்காக நான் இவங்க கூட சேர்ந்து போனா வரதுக்கிறேன். இதன் மேல நீர்வழிப்பாதை மேல கட்டின கம்பெனி மேல நடவடிக்கை எடுக்கணும். நீர்வழிப்பாதையை அழிக்கிறது சட்டப்படி குற்றம். தளபதி ஆட்சியில நீர்வழிப்பாதை எல்லாமே இப்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற சூழ்நிலை அரசு அதிகாரிகள் இதுல தலையிடாம இனி பொறுமையா இருக்கிறது. இது கரசு கெட்டவேறு உருவாக்குற சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கிறதுங்கிற தெரிவிச்சுக்கிறேன். நான் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவராக இருக்கிற ஒன்றிய குழு துணைத் தலைவராக இருக்கிற தாராபுரம் ஒன்றியம் சசிகுமார்.